ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5 2 எபிசோட்ஸ் போயிருச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்த மாதிரி நம்ம குக் வித் கோமாளி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் மத்தியில் பேசப்படுது. இருந்தாலும் நம்ம குரேஷி, புகழ், சுனிதா இவங்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷோ நல்லாவே போயிட்டுருக்கு. ஏன்னா பழைய முகங்கள் அவங்க மட்டும்தான். ஸோ அவங்கள்ட்ட தான் ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. குரேஷி பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கில் பயங்கரமாக பக்காவாக காமெடி பண்ணுவாப்ல. ஸோ இந்த வாரம் ப்ரோமோல குரேஷி ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வெங்கடேஷ் பட் எப்படி சன் டிவிக்கு போனாரோ அதே மாதிரி குரேஷி ஒரு வேளை போயிருப்பாரோ. ஸோ குரேஷி ஷோ விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அதிகமான நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு குரேஷி சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார ப்ரோமோ எதுலேயுமே குரேஷி வரல. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குரேஷி ஷோவை விட்டு போயிட்டாரு. அதாவது குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு போயிட்டாரு. ஸோ என்ன டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய என்ன அப்படின்னா வதந்திகள் போயிருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே நான் இந்த வார ப்ரோமோவில் வரல அப்படின்றத வச்சு நான் குக் வித் கோமாளி சீசன் 5 விட்டு போயிட்டேன்னு யாரும் நினைக்க வேணாம். என்னோட தனிப்பட்ட பர்சனல் ரீசன்ஸ்க்காக என்ன அப்படின்னா இந்த வீக் வரல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். கண்டிப்பாக நான் குக் வித் கோமாளி சீசன் 5ல் இருக்கேன் அப்படின்றத எகெயின் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இவரெலாம் இருக்கனால தான் கொஞ்சமாவது இந்த ஷோ நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.